Hi, hello. Welcome to Litfis channel. This writer name Rabindranath Tagore. அவரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஷார்ட் ஸ்டோரி கபலிவாலா அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரவீந்திரநாத் டாகூர் கிரேட் இந்தியன் poet, ரைட்டர் அண்ட் philosopher. அவரோட பர்த் இயர் 7th May 1861 இன் கல்கத்தா, பெங்கால்ல பர்த் ஆயிருக்காரு. இவருக்கு குருதேவ் அப்படின்ற ஒரு நிக்நேமும் இருக்கு. இவரோட ரைட்டிங்ஸ் பார்த்தோம்னா போயம், ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல்ஸ், பிளேஸ் அண்ட் எஸ்ஸேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ஜானரையும் கவர் பண்ணி எழுதியிருக்காரு. இவரோட லைஃப் டைம்ல 2 நேஷனல் ஆந்தம் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஒன் இஸ் ஃபார் இந்தியா, ஜனகணமன. அனதர் ஒன் இஸ் ஃபார் பங்களாதேஷ், அமர்சோனா பங்களா. கீதாஞ்சலி அப்படின்ற ஒர்க்குக்காக 1913ல நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் வாங்கியிருக்காரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் ஏஷியன் டு வின் த பிரைஸ்னு சொல்றாங்க. 7th August 1941ல இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறமே கூட இவரோட ரைட்டிங்ஸ் ரொம்ப ரிச் லிட்ரரி லெகசியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கம்மிங் டு த பாயிண்ட், கபலிவாலோட தீம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹியூமனிட்டி பியாண்ட் பார்டர்ஸ் அண்ட் ஃபாதர் டாட்டர் பாண்ட் அண்ட் பெயின் ஆஃப் செப்பரேஷன்ஸ். ஸோ இந்த தீம்லாம் தான் இந்த ஸ்டோரியில நமக்கு கொடுத்துருக்காரு. கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரஹமத் கபலிவாலாவா வருவாரு. கபலிவாலானா என்ன அப்படின்னா ஆப்கான் ஃப்ரூட் செல்லர், நட்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் விற்கிறவங்க. மினி 5 years ஓல்டு பெங்காலி கேர்ள். மினிஸ் ஃபாதர், அவர் தான் இந்த ஸ்டோரியோட நரேட்டர் அண்ட் ஆல்சோ ஹீஸ் அ ரைட்டர். அண்ட் தென் மினிஸ் மதர். ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நரேட்டர் ரைட்டர் இல்லையா, ஸோ அவர் அவரோட நாவல் ஸ்டோரிய எழுதிட்டு இருப்பாரு. எழுதிட்டு இருக்கிறப்ப யாரு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னா அவரோட டாட்டர், 5 years ஓல்டு டாட்டர் மினி டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப டாக்கட்டிவா பேசிட்டே இருப்பா. அந்த டைம்ல என்ன பண்ணுவா அப்படின்னா பக்கத்துல விண்டோல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் வரத பாப்பா. கபலிவாலா கபலிவாலா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. சோ இந்த சவுண்ட் யாரு காதுல கேட்டுரும் அப்படின்னா கபலிவாலாவோட காதுல, அந்த ரஹமத்தோட காதுல கேட்டுரும். சோ ரஹமத் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த வீட்டு வாசல் முன்னாடி நின்னு கூப்பிடுவாரு. உடனே இந்த மினி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த கபலிவாலாவை பார்த்தோனையும் ரொம்ப பயப்படுவா. ஆனா நரேட்டர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா சரி வீட்டு வாசல் முன்னாடி வந்துட்டாரு அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வாங்கிக்குவாரு. வாங்கினதுக்கு அப்புறமே கூட அந்த கபலிவாலா மினியோட 2 கையிலுமே இந்த நட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. சோ இவர் வேணான்னு சொல்வாரு, இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிடுவாரு. அவரை பாக்குறப்போ மினி ஃபர்ஸ்ட் பயந்தவ, அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவா, அவரோட ஸ்மைலிங் ஃபேஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பாண்டா அட்டாச் ஆயிடுவா. நரேட்டரும் என்ன என்ன பார்ப்பாரு அப்படின்னா ஒரு ஏஜ்டு மேன், ஒரு குழந்தைக்கும் ஒரு ஏஜ்டு பர்சனுக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாரு. பட் மினியோட மதர் எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு சந்தேக கண்ணோடயே பார்ப்பாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சனை குழந்தைய தூக்கிட்டு போயிருவாங்களோ அப்படின்ற மாதிரியே பார்ப்பாங்க. பட் நரேட்டர் என்ன பண்ணுவாரு, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாரு. சோ அதுக்கப்புறம் அந்த கபலிவாலா டெய்லியுமே என்ன பண்ணுவாரு அப்படின்ட்டுனா அவங்க வீட்டுக்கு ஆஃபனா வர ஆரம்பிச்சிருவாரு. மினியும் எப்படின்னா அந்த அந்த பர்சன் வந்தாலே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா. எல்லார்கிட்டயும் ரொம்ப டாக்கட்டிவா இருக்க அந்த பர்சன், அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா ரஹமத் பேசினா மட்டும் ரொம்ப சைலண்டா அவர் சொல்றத ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருப்பா. சோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நல்ல பாண்ட் போயிட்டே இருக்கும். இதோட பேக் சைடு ஏன் அந்த கபலிவாலா மினி மேல அவ்வளோ பாண்ட் அட்டாச்சா இருக்காரு அப்படின்னா மினி மாதிரியே அவருக்கு அதே வயசுல அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பா. எங்க அப்படின்னா ஆப்கான்ல. சோ அவளை பாக்குறப்பெல்லாம் அவரு பொண்ணோட ஞாபகம் வரும். சோ அதனாலதான் அந்த பொண்ணுட்ட அவ்வளோ அட்டாச்சா இருப்பா. ஈவன் இவர்கிட்ட அந்த குழந்தையோட போட்டோ கூட இருக்காது. அந்த குழந்தையோட ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பர்ல அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை மட்டும்தான் பார்த்து ஒரு லவ், கேர், அஃபெக்ஷனுக்காக ஏங்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மினிய பாக்குறப்ப அவர் பொண்ணையே பாக்குற மாதிரி ஃபீல் பண்றதுனாலதான் அந்த அளவுக்கு அட்டாச்சா இருப்பாரு. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் போயிட்டு இருந்தப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரஹமத் ஒருத்தர் கிட்ட, ஒரு மணி லெண்டர் கிட்ட அமௌண்ட் திரும்பி கொடுங்க, அவர் ஊருக்கு திரும்பி போகணும் அப்படின்னு கேக்குறப்போ அந்த பர்சன் என்ன பண்ண மாட்டாரு, திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுனால கோவத்துல ஸ்டாப் பண்ணிடுவாரு. சோ உடனே ஒரு நாள் காலையில பாக்குறப்போ போலீஸ்மேன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கபலிவாலா ரஹமத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்ப யார் இதை விட்னஸ் பண்ணுவாங்கன்னா
நரேட்டர், மினியோட ஒய்ஃப், மினியோட மதர், இவங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்ட்டுனா நரேட்டர் வந்து விசாரிப்பாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ மினி வந்து பயப்படாம அந்த கபலிவாலா அட்டா போய் பேசுவாரு. ஆர் யூ கோயிங் டு யுவர் மதர் இன் லாஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஏன் வந்து இந்த கொஸ்டினை வந்து அவரை பார்த்து கேட்பானா, எப்பெல்லாம் கபலிவாலா வந்து மினி அந்த சைல்ட வந்து பாக்குறாரோ இதே கொஸ்டினை தான் கேட்பாராம். அப்ப வந்து மினிக்கு வந்து அதை பத்தின எந்த ஒரு மீனிங்குமே தெரியாது, சும்மா ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுவாளாம். இப்ப இவர் வந்து என்ன சொல்வாரு, ஆமா நான் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு பிரிசன் போயிடுவாரு, ஜெயிலுக்கு போயிடுவாரு. ரொம்ப வருஷம் ஜெயிலே தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி வெளியே வருவார். வெளியே வந்த உடனே அவர் எந்த நினைப்புல வராருன்னா, அந்த சைல்டுஹுட்ல இருந்த அந்த 5 இயர்ஸ் மினிய பாக்கணும் அப்படின்றதுக்காக தான் மினியோட வீட்டுக்கு வருவாரு. வீடெல்லாம் டெக்கரேட்டடா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நெரேட்டரை பார்த்துட்டு மினிய பாக்கணும்னு சொன்னப்ப நெரேட்டருக்கு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஐடென்டிஃபை பண்ணுவாரு அந்த கபலிவாலா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வெளியே பிரிசன்ல இருந்து வந்திருப்பாராட்டிருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் நெரேட்டருக்கு இருக்கு. வீட்டுல ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கபலிவாலா வந்து அந்த ரியாலிட்டிய சொல்லுவாரு. உங்க டாக்டரை பாக்குறப்போ என்னோட பொண்ணையே பாக்குற மாதிரி இருக்கும், அதனாலதான் நான் பார்க்க வந்தேன், பார்க்க முடியாதுங்களா அப்படின்னு சொல்லி தயங்கி தயங்கி நிப்பாரு. சரி ஓகே நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிய வந்து போய் கூட்டிட்டு வருவார். அவ ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா வந்து மேக்கப் எல்லாம் பண்ணிருப்பா. எதனால அப்படின்ட்டுனா அவளுக்கு அன்னைக்கு வந்து மேரேஜ் வெட்டிங் டேவா இருக்கும். ஸோ ஒரு யங் பியூட்டிஃபுல் பிரைட் எப்படி இருப்பா அந்த மாதிரி வந்து அந்த வெட்டிங் ட்ரெஸ்ல வந்து இருக்கிறத வந்து ரஹமத் வந்து பாப்பாரு. ஸோ அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு, என்னோட டாட்டருக்கும் கல்யாண வயசு ஆயிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு உள்ள வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஸோ அந்த பொண்ணுகிட்ட வந்து சாக்லேட் பாக்ஸ் ஆஸ் யூஷுவல் கொடுக்குறாரு. அந்த பொண்ணுகிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் கேட்கிறாரு, ஆர் யூ கோயிங் டு யுவர் மதர் இன் லாஸ் ஹோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த பொண்ணு ரொம்பவே வெட்கப்பட்டுட்டு ஓடி போயிடுறா. இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த கொஸ்டினுக்கான மீனிங் வந்து புரிஞ்சிருக்கும். ஆனா கபலிவாலா வந்து அவ மறந்து போயிட்டா, அவளுக்கு வந்து அவரை ஞாபகமே இல்ல. திருப்பி வந்து இவர் வீட்டை விட்டு வெளியே வர்றப்ப வந்து அந்த நரேட்டர் வந்து என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த கபலிவாலா வந்து அந்த ஸ்ட்ரீட்டோட எண்ட்ல தான் உட்காந்துருப்பாரு. ஸோ நரேட்டர் என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட இருக்க கொஞ்சம் அமௌண்ட் என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட கொடுத்துட்டு, நீ உன்னோட கண்ட்ரிக்கே திரும்பி போ, ஆப்கானிக்கே போ, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, உன்னோட டாட்டரை போய் பாரு, அவளும் மேரேஜ் வயசுல இருக்கா இல்லையா, அவளை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை கொடுப்பாரு. ஸோ அந்த கபலிவாலா வந்து தேங்க் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி அழுவாரு. சரி ஓகே நம்ம போலாம், நம்ம டாக்டரையும் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுவார். ஸோ அந்த ஒரு எமோஷனல் சுச்சுவேஷனோட என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுல இருந்து ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மெமரிஸ் கனெக்ட் ஹார்ட்ஸ் அக்ராஸ் த இயர்ஸ் அண்ட் பார்டர்ஸ். எவ்வளவு வருஷம் ஆனாலும் எவ்வளவு தூரம் நம்மளோட பிளட் மீன்ஸ் நம்மளோட சன் டாட்டரை விட்டு பிரிஞ்சு வந்தாலும் அந்த ஒரு ஃபீலிங்ஸ், அந்த கனெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னைக்குமே மாறாது அப்படின்றதான் வந்து ரொம்ப ஆணித்தனமா இந்த ஸ்டோரியில வந்து நமக்கு சொல்லியிருப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட லிட்ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடணுமா, என்ன டாபிக் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.